ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பார்க்க போகிறது இல்லைங்க. எப்பவும் போல தாங்க என்னோடய புலம்பலத்தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸு போட்டேன், ஷார்ட்ஸுக்கு வியூவர்ஸ் தரல. வீடியோ போட்டேன், வீடியோக்கு வியூவர்ஸ் தரல. சரி, வீடியோ தான் நம்ம ஏதோ கண்டென்ட் இல்லாத ஒரு வீடியோ ஏனோ தானோன்னு எடுத்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், வியூவர்ஸ் வரணுமேனு சொல்லிவிட்டு இந்த 2 வாரமாக 10 நாளைக்கு மேலே நானும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்துட்டுருக்கேன். லைவ் வந்துமே பிரோஜனம் இல்லாமல் 2 பேர் 3 பேர் மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2 3 பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை என்ன தான் கேட்குறேன், என்ன தான் என் மேலே அவ்வளோ ஒரு போட்டி பொறாமை கேட்குறேன். ஒரு வியூவர்ஸ் வர்றதில்ல, என்ன இது போட்டாலும் அந்த 2 பேர் 3 பேர். ஒரு வீடியோ லாங் வீடியோ எடுத்து போட்டோம்னா 4 பேர் 5 பேர் ஒரு 30 பேர். அது 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை 30 பேர் வர்றதுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. என்னத்தினால இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, என்னன்னு ஒன்றுமே என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியலை. சரிங்களா? என்னமோ ரொம்ப இதெல்லாம் வேஸ்ட்டான வேலை, ஒரு வெட்டியான வேலைன்னு எனக்கு தோணுது. தேவையில்லாமல் எப்படி தான் வீடியோவை வந்து நம்ம வியூவர்ஸ் அதிகரிக்கிற மாதிரி என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் வேஸ்ட்டுங்க. நானும் மணிக்கணக்கில் 11 மணிக்கு லைவ் போட்டேன், 10 மணிக்கு லைவ் போட்டேன், 9 மணி 8 மணி 7 மணி நினச்ச பின்னா லைவ் போட்டேன். சுத்தம் ஒரு 10 பேர் கூட வர்றது கிடையாது. என்னத்துக்கு இவ்வளோ ஒரு இதாக இருக்கீங்க? மனசு கல் மனசா அவங்களுக்கெல்லாம் என்ன கத்துறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. என்னத்துக்கு தான் இப்படி பண்ணுறீங்களா? போங்க. சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க எல்லாரும். பாய்.